Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரிக்கான செகண்ட் கிளாஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான லெசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் பற்றி. ஸோ இது வந்து நம்ம குப்தர்கள் பற்றி மட்டும்தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம்ல வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இருக்கும். கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய பகுதிகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து குஷானர்களும் தெற்கு சாதவாகனர்களும் வந்து ரொம்பவே வலிமையாக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி, சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து அவங்களோட வலிமை என்ன ஆயிடுது, இழந்துருது. ஸோ அதை யூஸ் பண்ணி குப்தரோட அரசை வந்து ரொம்ப வலிமையாக வந்து உருவாக்கினவர் யாருன்னா சந்திரகுப்தர், சரிங்களா? ஸோ குப்தர் அதுக்கு முன்னாடி நிறுவிட்டாங்க, வலிமையாக இன்னும் வந்து நிறுவனர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர், சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே பாடத்துக்குள்ளே வந்து அடுத்த பேராகிராஃபே வந்துடும். ஸோ சான்றுகள். ஸோ இந்த குப்தர்களுக்கான தொல்லியல் சான்றுகள் வந்து நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், செப்பு நாணயங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு தொல்லியல் சான்றுகளாக வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது சமுத்திரகுப்தர் வந்து நிறுவன அலகாபாத் தூண். அலகாபாத் தூணுங்கிறது தெரியும், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆனால் அது யார் நிறுவனதுங்கிறத நம்ம மறந்துருப்போம். ஸோ அது எந்த குப்தர் அப்படின்னா சமுத்திரகுப்தர், சரிங்களா? அடுத்தது மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இதுவுமே நம்ம வந்து படிச்சிருப்போம், ஆனால் யாரோட காலத்தை சேர்ந்ததுங்கிறது மட்டும் நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது யாரோடது? குப்தரோட காலத்தை சேர்ந்தது. அது வந்து தொல்லியல் சான்றில் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுராபாறை கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த கல்வெட்டுகள் எல்லாம் குப்தர் காலத்தை சேர்ந்தது, அதுவும் 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வச்சது அப்படிங்க வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு, அடுத்தது கத்வாபாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படிங்க மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு என்ன ஆயிரும், மெமரைஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, குப்தர் காலத்தோட தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குங்க. சோனாபத் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, தொல்லியல் சான்றுகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள்னால் என்னதுங்க? புத்தகங்கள், சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த குப்தர்களோட பேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாயில் நுழையாத மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 2-3 தடவை நீங்கள் ரிப்பீட்டடாக ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு பழகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஐயோ இதை நம்ம படிக்கணுமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக குப்தர்களோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு கோர்வையாக வந்து வரும், சரிங்களா? ஸோ மற்ற ஹிஸ்ட்ரி லெசன்ஸை விட இது ஓரளவுக்கு நமக்கு கோர்வையாக கிடைக்கும். பட் அந்த பேர் மட்டும் கொஞ்சம் வாய்க்குள்ளே நுழையாத மாதிரி இருக்கும். ஸோ 2-3 தடவை நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இலக்கிய சான்றுகளில் ஃபஸ்ட்டு புராணங்களோட பேர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத, இது எல்லாமே அவங்களோட புராணங்களாக இருந்திருக்கு. அடுத்தது நாரதரோட நீதி சாஸ்திரத்தையும் வந்து இவங்களோட இலக்கிய சான்றாக சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து விசாகதத்தரோட தேவி சந்திர குப்தம், ஓகேங்களா? விசாகதத்தர் எழுதினது தான் இந்த தேவி சந்திர குப்தம்ங்கிறது. அடுத்து முத்ரா ராக்சம், பாணரின் ஹர்ஷசரிதம், காளிதாசரின் நாடகங்கள். ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பல தமிழ் புத்தகங்களில் கூட நம்ம படிச்சிருக்கோம். காளிதாசரோட நாடகங்கள்ங்கிறது நம்ம தமிழ் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் ஒரு சீனாவிலேருந்து வந்த ஒரு பயணி வந்து வராரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌத்த துறவி, சரிங்களா? ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து நிறைய காலகட்டங்களில் நிறைய பயணிகள் வந்து வருவாங்க. ஸோ என்னங்க ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்னா, இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த நாட்டுக்கு வந்து போவாங்க, அந்த நாட்டோட சிறப்பு என்ன, டூரிஸ்ட் பிளேஸ் வந்து என்ன இருக்குது, அந்த பிளேஸில் என்னென்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யூடியூப்பில் வந்து போடுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது வரலாற்று காலகட்டத்தில் போனவங்கள இந்த மாதிரி பயணிகள்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க இப்போ வந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா இந்தியாவோட பண்பாடு எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள் வந்து செழிப்பாக வாழ்ந்தாங்களா, வறுமையாக வாழ்ந்தாங்களா, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அரசரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, மக்களுக்கு ஏதுவாக இருந்துச்சா இல்லையா, இந்த மாதிரி வந்து பயண குறிப்புகள்னு சொல்லிட்டு எழுதுவாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ரிலேட் பண்ணி சொல்லணும்னா இப்போ இருக்க யூடியூபர்ஸ் தான் அப்போ வரலாற்றில் வந்து பயணிகள்னு சொல்லப்படுறாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி குப்தர்கள் காலத்தில் ஒருத்தவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா வந்து நமக்கு எல்லாமே தெரியப்படுத்துகிற மாதிரி அவரோட குறிப்புகள் வந்து இருக்கிறனால அவரை பற்றி பெருசாக வந்து பேசுவாங்க, சரிங்களா? அப்போ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த பயணியோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகியான், சரிங்களா? சரி, அடுத்தது ஹர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ இதெல்லாம் வந்து யாரோடது? ஹர்ஷரோடது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லைங்க. இது வந்து நம்ம பேரரசுகளின் காலமில் குப்தர், வர்த்தனர் 2 இது இருக்கும். ஸோ இது 2 நமக்கு வந்து தேவையில்லை.
ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. சரிங்களா? சரி, இப்போது இந்த அரச வம்சம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யார் இந்த அரச வம்சத்தை நிறுவனாங்க, அவருக்கடுத்து யார் வந்தாங்க, அவருக்கடுத்து யார் வந்தாங்க, அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா இவங்களோட அரச கட்டமைப்புலாம் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுக்கு அடுத்து வரும். வந்து அந்த அரசர்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் குப்தர்களோட ஆட்சி காலங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுங்கிறது பின்னாடி வரும். சரிங்களா? ஸோ பாடத்தோட ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போது உங்களுக்கு இதில் எல்லாமே புரிய வச்சிட்டோம். இனிமேல் வரப்போகிறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அரசர்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி காலங்கள் எப்படி இருந்துச்சு, கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுங்கிறது பின்னாடி வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வரலாறில் பார்க்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே இதே பேசிஸில் தான் அமையும். சரிங்களா? சரி, இப்போ குப்தா வம்சம் யாரால் நிறுவப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்டுச்சு. இவர் இப்போ இருக்கக்கூடிய இடம் என்னென்னா வங்காளம், பீகார். அப்போ அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ என்னவா இருக்குது, வங்காளம், பீகாராக இருக்குது. சரிங்களா? நாணயத்தில் அதாவது அரசர்கள் நாணயங்கள் வெளியிடுவாங்க இல்லைங்களா, காசு இருக்குது இல்லைங்களா, அதுதான். ஸோ அதை முதலாக அந்த நாணயத்தில் இடம்பெற்ற அரசர் யாருன்னா இவரோட வடிவம் தான். அரச வம்சத்தை நிறுவனதும் இவர் தான். குப்தரோட அரச வம்சத்தை நிறுவனதும் இவர் தான். ஃபஸ்ட் டைம் நாணயத்தில் இடம்பெற்றதும் யார் தான், இவர் தான். சரிங்களா? இவரோட பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். ஓகேங்களா? ஸோ இவருக்கு அடுத்து ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து பதவி வகித்தவர் யாருன்னா இவர் தான். இவங்க ரெண்டு பேரையுமே கல்வெட்டு என்னன்னு சொல்லுதுன்னா மகாராஜா அப்படின்னு தான் சொல்லுது. சரிங்களா? கல்வெட்டு என்ன சொல்லுது, மகாராஜா அப்படின்னு சொல்லுது. அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் வராரு. ஸோ முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமாரதேவி. சரிங்களா? இந்த குடும்பத்தோட ஆதரவோடு இவர் என்ன பண்ணுறாரு, வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை வெற்றி கொள்கிறாரு. சரிங்களா? அது இவர் செப்பரேட்டாக பண்ணல, அவங்க ஒய்ஃபோட குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட ஹெல்ப்போடு தான் இவர் என்ன பண்ணுறாரு, வட இந்தியாவில் இருந்த சின்ன சின்ன அரசுகளை என்ன பண்ணுறாரு, கைப்பற்றி இவரும் சேர்ந்து ஆட்சி செய்கிறாரு. சரிங்களா? அடுத்தது இவர் தன்னை தானே ஒரு பேரரசுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, முடிசூட்டிக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயத்தில் இவரோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, முகம் பொறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இருவரின் உருவங்களும் அந்த நாணயத்தில் என்ன பண்ணியிருக்கு, இடம் பெற்றிருக்கு. ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க, லிச்சாவையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போது அவரோட ஃபேஸு அவங்க ஒய்ஃபோட ஃபேஸ் இருக்குன்னா இப்படி இருக்குமா அந்த காயினில், லிச்சாவையா அப்படிங்கிற பேர் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்களேன், லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனசங்கங்களில் ஒன்றாக இருக்குமா. அது நேபாள நாட்டுக்கும் கங்கை நதிக்கும் இடைப்பட்ட பகுதியாக தான் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் வரா, சமுத்திரகுப்தர் வராரு. ஸோ இது ஃபஸ்ட்டு யார், ஸ்ரீகுப்தர். அடுத்து கடோத்கஜர். அடுத்து முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கடுத்து யார் வராங்க, சமுத்திரகுப்தர் வராரு. ஓகேங்களா? சரி, இப்போது முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் யார், இந்த சமுத்திரகுப்தர். இவர் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நபர். சரிங்களா? ஸோ குப்த பேரரசை ரொம்ப வலிமையாக மாற்றினது, ப்ளஸ் நாடு முழுக்க படையெடுத்து போனவர் யாருன்னா இவர் தான். சரிங்க, இவரோட அவைக்கால புலவர் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸானவர் யாருன்னா ஹரிசேனர். சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, பிராகை மெய்கீர்த்தியை இயற்றியிருக்காரு. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, அலகாபாத் தூண்லேயே பொறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சமுத்திரகுப்தரோட அவைக்கால புலவர் ஹரிசேனர் தான் பிராகை மெய்கீர்த்தியை இயற்றியிருக்காங்க. மெய்கீர்த்தினா என்னதுங்க, நம்ம தமிழ் புத்தகத்திலே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மெய்கீர்த்தினா ஒரு அரசனை பற்றி புகழ்ந்து அவனோட ஆட்சி, அந்த நாடு எப்படி இருக்குங்கிறத புகழ்ந்து பாடக்கூடியதான் என்னது, மெய்கீர்த்தி. இது கல்வெட்டுகளெல்லாம் பொறிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே தான். ஸோ இங்கே என்னதுங்க, பிராகை மெய்கீர்த்திங்கிறத அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒரு பாடல் மாதிரி இது பண்ணி அதை அந்த அலகாபாத் தூண்லேயும் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அது பிரசத்தி அல்லது மெய்கீர்த்தி. பிரசத்திங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, அதோட பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். சரிங்களா? சரி, அவ்வளோதான். இதை பற்றி தானே இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயில்டாகவும் பேசணும் இல்லைங்களா. சரி, அடுத்த பேஜ் போயிடலாமா. ஸோ 2 பேஜுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் லிசன் பண்ணி நல்லா மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சமுத்திரகுப்தர் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த போர் தளபதியாக விளங்கக்கூடியவர். சரிங்களா? ஸோ நாடு முழுவதும் படையெடுத்து போனவர், தென்னிந்தியா மீதும் படையெடுத்திருக்காரு. சரிங்களா? அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தென்னிந்தியா மேலேயும் படையெடுத்திருக்காரு. பல்லவ நாட்டு அரசர் இருக்கார் ஒருத்தவர், விஷ்ணுகோபன் அப்படின்றவர் இருக்கார். ஸோ அவரை சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு, தோற்கடிச்சிருக்காரு. ஓகேங்களா?
ஸோ வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 9 அரசுகளை வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் போர் செஞ்சு கைப்பற்றியிருக்காரு. தென்னிந்தியாவில் 12 அரசை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து சிற்றரசர்கள் ஆக்கி, அதாவது 12 அரசர்களாக இருந்தவங்கள தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து என்னவா மாற்றிருக்காரு, தன்னோட ஆட்சிக்கு கீழே இயங்கக்கூடிய சிற்றரசாக மாற்றி கப்பங்கட்டவும் செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? எங்கே? நம்மளோட தென்னிந்தியாவில். வட இந்தியாவில் 9 அரசை கைப்பற்றிட்டு தென்னிந்தியாவில் 12 அரசர்களை சிற்றரசராக மாற்றி கப்பங்கட்டவும் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் செஞ்சவர் யார்? சமுத்திரகுப்தர் வந்து செஞ்சு வச்சுருக்காரு. சரிங்களா? அடுத்தது சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு பக்தராக வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து குதிரையை பலியிடும் வேள்வி, அதாவது குதிரையை வந்து ஒன்று பண்ணுவாங்கங்க. என்னென்னா குதிரைக்கு வந்து நல்லா அந்த பூஜைலாம் போட்டு நாடு முழுக்க ஓடி வர வந்து செய்வாங்க. சரிங்களா? அப்போது இவரோட ஆட்சியை யாராவது எதிர்க்கிறாங்க, இவரோட ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு கீழே நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கணும்னா அந்த குதிரையை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அது வரும்போது அவங்களோட எல்லை பகுதிக்குள்ளே வருது அப்படின்னா அதை வந்து வெட்டி கொன்றுருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து அந்த விஷ்ணு கோபனுக்கும் சமுத்திரகுப்தருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. சரிங்களா? ஸோ அவர் வந்து அவருக்கு கீழே கப்பங்கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும்போது போர் செஞ்சு தோற்கடிச்சு கப்பங்கட்ட வைக்கிறாரு. சரிங்களா? சரி, இப்போ இந்த குதிரையோட கதைக்கு வருவோம். இப்போது ஒருவேளை இன்கேஸ் யாருமே அவரோட ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குதிரை என்ன பண்ணும், உயிரோட மறுபடியும் அதே இடத்துக்கே போயிடுமா? குதிரைக்கு எப்படிங்க வழி தெரியும்னா, குதிரை முன்னாடி போவோம், அவங்க படை வீரர்கள் வந்து பின்னாடி வருவாங்க. சரிங்களா? அவ்வளோதான். சரி, அப்போ அந்த குதிரை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு பூஜையை போட்டு அந்த குதிரையை கொன்றுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா குதிரை வேள்வி, பலியிடும் வேள்வி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இதை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். வேறு காலங்களில் இருந்ததை மறுபடியும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் வந்து இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வீணை வாசிப்பது போன்று ஒரு நாணயத்தில் வந்து ஒரு படம் வந்து பொறிச்சு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே போல் வந்து கவிதை பிரியராகவும் இருக்கார், இசை பிரியராகவும் இருக்கிறனால இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கவிராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. இலங்கையில் இப்போது இங்கே வந்து சமுத்திரகுப்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அதே டைமில் இலங்கையில் யார் இருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு பௌத்த அரசன் வந்து இருந்தார். சரிங்களா? அதை வந்து சமகாலத்தவர். சரிங்க. அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வராரு. சரி, 2ஆம் சந்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தரோட பையன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? இவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் வந்து இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து விக்ரமாதித்தர் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கான மீதம் இருக்கக்கூடிய பட்டப்பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதையும் வந்து என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். ஸோ இவரோட ஆட்சி காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அவையில் வந்து நவரத்ன அமைச்சர்களை வந்து வச்சுருந்தார். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான விஷயம். ப்ளஸ் அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பீரியடில் வந்து அந்த பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அவர் அடுத்து அந்த நவரத்ன அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காரு, ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் வந்து அகராதியல் ஆசிரியராக இருந்திருக்காரு, தன்வந்திரி மருத்துவர், காகபானகர்ங்கிறவர் வந்து சோதிடர், அடுத்து சன்ஹு அப்படிங்கிறது கட்டடக்கலை நிபுணர், வராகி மிகிரர் அப்படிங்கிறவர் வானியல் அறிஞர், பராச்சிங்கிறவர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டருங்கிறவர் மாய வித்தைக்காரர். சரிங்களா? ஸோ இது 9மே படிக்கணுமாங்கன்னா கம்பல்சரி படிக்கணும். சரிங்களா? அடுத்து அவரோட பட்டப்பெயர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். சரி, அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தரோட பையனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினவர் யார் அப்படின்னா இந்த முதலாம் குமாரகுப்தர் தான். சரிங்களா? ஸோ இந்த பாகியான் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. யாரோட காலத்தில் வந்தார், 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்துக்கு வந்து வந்தார். இந்த பாகியான்கிறவர் சைனாவிலேருந்து வந்தவர். சரிங்களா? சரி, அடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாட்டு மக்களோட பொருளாதாரம், மத ஒழுக்க நிலைகள் இது எல்லாத்தையும் பற்றியும் செய்திகளாக எழுதியிருக்காரு. இவரோட கூற்றுப்படி அந்த ஆட்சியில் இருந்த மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாகவும் ரொம்பவே செழிப்பாகவும் வந்து வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்க கிடையாது, அதாவது கடுமையான தண்டனையோ இல்லை மரண தண்டனையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஓரலான தண்டனைகள் தான் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து புத்தர் பிறந்த இடமான கயா அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, பாலடைஞ்சு இருந்துச்சான். கபிலவஸ்துங்கிறது காடாகி இருந்துச்சு. ஆனால் மக்கள் அந்த பாடாலிபுத்திரம்ங்கிறது தலைநகரமாக வந்திருக்கும். ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து ஆனால் செழிப்போடும் மகிழ்வோடும் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே என்னது, அந்த துறவியோட பயண குறிப்புகள். சரிங்களா? சரிங்க. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் அந்த பேஜில், முதலாம் குமாரகுப்தர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சார் அப்படிங்கிற பார்த்தோமா. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி அடுத்த பக்கத்தில் ஒரு பாக்ஸில் வந்து நம்ம படிப்போம். சரி, இப்போ குமாரகுப்தருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஸோ ஏங்க குமாரகுப்தர் பற்றி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு வந்து போர் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஈடுபடலை. ஓகேங்களா?
பௌத்தத்தை வந்து பரவலாக வந்து போக செய்யணும், அந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சதுக்கான காரணமும் வந்து பௌத்தத்தை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். சரிங்களா? சரி, அடுத்தது ஸ்கந்தகுப்தர் வந்து வராரு இல்லைங்களா. ஹீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க வந்து இருந்திருக்காங்கங்க. ஸோ அரசுகளுக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடியவங்களாம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஹீனர்களை ஸ்கந்தகுப்தர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, தோற்கடித்து விரட்டி விட்டுறாரு. 12 வருஷம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஹீனர்கள் வந்து ஸ்கந்தகுப்தரை தாக்கி ஸ்கந்தகுப்தரை என்ன பண்ணிடுறாங்க, தோற்கடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஹீனர்களை ஃபஸ்ட்டு தோற்கடிச்சவர் ஸ்கந்தகுப்தர். மறுபடியும் 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சிடுறாங்க. சரி, அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குப்த பேரரசை வந்து தோற்கடிச்சதுக்கப்புறம் வந்து யார் வராங்க அப்படின்னா, மிகச்சிறந்த கடைசி பேரரசன், அதாவது கடைசி பேரரசுங்கிறத அடுத்து வேற ஒருத்தர் வருவார் அந்த வம்சத்தில், அதாவது அந்த ஆட்சிக்குனே வந்து கடைசி பேரரசுங்கிறது வேற ஒருத்தர் வருவார். ஆனால் மிகச்சிறந்த குப்த பேரரசுகளை கடைசி பேரரசன் சொல்லக்கூடியது வந்து பாலாதித்யர். இவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தருங்கிற பேரில் வந்து என்ன பண்ணுறாரு, அரியணை ஏறுறாரு. சரிங்களா? இவரும் வந்து பௌத்த மதத்தால் ரொம்ப ஈர்க்கப்படுறாரு. ஆனால் இவர் யாருக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்காருன்னா, மிகிரகுலருக்கு வந்து கப்பம் கட்டுறாரு. ஸோ இது என்னங்க கதைன்னு கேட்டிங்கன்னா, இது அடுத்து ஒரு பின்னாடி பக்கத்தில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மிகிரகுலருக்கு யார் கப்பம் கட்டிகிட்டு இருக்கா, இந்த பாலாதித்யர், அதாவது முதலாம் நரசிம்மகுப்தர் வந்து கப்பம் கட்டிகிட்டு இருக்காரு. சரிங்களா? சரி, அடுத்து இந்த இவங்களாம் வந்து பௌத்தத்தை வந்து வெறுக்கிறாங்க, அதை வந்து பகைமையோடு பார்க்குறனால மிகிரகுலருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இவர் கப்பம் கட்டுறதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இது வந்து குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசருங்கிறது வந்து விஷ்ணுகுப்தர் அப்படின்னு வந்து அறியப்படுது. சரிங்களா? சரி, இப்போ அந்த அரசர்கள் பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன வரும்னு சொல்லியிருந்தேன், குப்தர்களோட ஆட்சி அமைப்பெலாம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை தான் வந்து என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. அதாவது இந்த அரசர்கள் எல்லாமே வந்து கடவுளோட பிரதிநிதி, நாங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம், வேறு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இவங்க அதில் வந்து அமைச்சர் குழு வந்து இருந்துச்சு இல்லைங்களா. குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு வந்து நிர்வாகத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது யார், மந்திரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் இளவரசர்கள் இருக்காங்க, உயர் அதிகாரிகள் இருக்காங்க, கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்களும் அதில் வந்து இருக்காங்க. இவங்களாம் தான் அந்த அமைச்சர் குழுவாக வந்து இருக்க முடியும். சரிங்களா? சரி, இதில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தண்டநாயகர்னும் மகாதண்டநாயகர்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ குப்த பேரரசை எப்படி பிரிச்சுருக்காங்க பார்ப்போமா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியா எடுத்துக்குவோம். இந்தியாவை ஃபஸ்ட் எப்படி பிரிப்பாங்க, ஸ்டேட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேவா? சரி, அந்த ஸ்டேட், இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்குவோம், நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம். அந்த தமிழ்நாடுக்குள்ளே எப்படி பிடிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம் அப்படின்னு பிரிப்பாங்க இல்லையா. அந்த மாவட்டத்துக்குள்ளே என்ன வரும், நிறைய ஊர்கள் வரும். சரி, டிஸ்ட்ரிக்ட் கீழே என்ன சொல்லலாம், கிராமங்கள்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும்னா அப்படி வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நகராட்சி, மாநகராட்சி, அந்த மாதிரி நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் போக வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாடு, நாட்டுக்குள்ளே ஒரு மாநிலம், ஸ்டேட்டுக்குள்ளே வந்து மாவட்டம், மாவட்டத்துக்கு கீழே, ரொம்ப கீழே அப்படின்னா கிராமம். இதை மட்டும் ஞாபகம். ஸோ குப்த பேரரசை தேசம் அப்படி இல்லாட்டி புக்தி அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதை உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர் வந்து நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா? மொத்த தேசத்தை வந்து உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா? சாரி அந்த தேசத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, சில பிராந்தியங்கள், நம்ம மாநிலம்னு சொன்னோம் இல்லைங்களா, பிராந்தியங்களாக வந்து பிரிக்கிறாங்க. அந்த பிராந்தியங்களுக்கு வந்து ஒரு உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அந்த பிராந்தியங்கள் வந்து ஒரு மாவட்டங்களாக வந்து பிரிக்கப்படுது. அது என்னது, விஷ்யா அப்படிங்கிற பேரில் வந்து இது பண்ணுறாங்க. அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்யாபதிகள். சரிங்களா? அடுத்து கிராமங்களாக வந்து பிரிக்கப்படுது. அது கிராமதியாக்ஷா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து நிர்வகிக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தேசம், அடுத்து பிராந்தியங்கள், அடுத்து மாவட்டங்கள், அடுத்து கிராமங்கள். அவ்வளோதான். ஸோ அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளோட பேர்கள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து இராணுவ பதவியில் வந்து இருக்கக்கூடியவங்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாலாதிகிரிதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று மகாபாலாதிகிரிதான்னு சொல்கிறாங்க. ஸோ வெறும் பாலாதிகிரிதாங்கிறது வந்து காலாட்படை தளபதி, அடுத்து வந்து குதிரைப்படை தளபதி. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? சரி, அடுத்து ஒற்றர்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தூதகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒற்றர்களை என்னென்னு வந்து அழைக்கிறாங்க, தூதகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்தது சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க சமூகம் பொருளாதாரம் அப்படின்னா ஒரு நிதி பேஸ் பண்ணது இல்லைங்களா. அப்போ நிதிசாரம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு நூலே வந்து இயற்றியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா காமாந்தகர் அப்படிங்கிறவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க். சரிங்களா? ஸோ இவர் இயற்றினதான் என்னதுங்க, நிதிச்சாரம் அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ இது வந்து எதை வந்து வெளிப்படுத்துதுன்னா, அரசோட கருவூலத்தை பற்றியும் முக்கியத்துவத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் எந்தெந்த வழிகள்லாம் வந்து ஈட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சரி இந்த குப்த பேரரசுக்கு முக்கியமான வருவாய் வந்து என்னதுங்க, எது மூலமாக அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்க? இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அதுக்கான பதில் தெரியும். தமிழ்நாட்டு அரசுக்கு எதுலேருந்து அதிகமாக வருமானம் வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போது குப்தர்களுக்கு வந்து எதுலேருந்து அதிகமாக வருமானம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிலவரி. சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் நிலவரி, கண்ட மேனிக்கு வரியை போட்டு தீட்டியிருந்திருக்காங்க. அப்போ விவசாயிகளோட நிலைமை வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க கொத்தடிமை நிலையில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய வரிகள் வந்து அவங்க செலுத்த வேண்டியது இருந்திருக்கு. ஸோ என்ன தான் அவங்க நிறைய விஷயங்கள முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் விவசாயிகளை போட்டு புழிஞ்சு எடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, குப்தர்கள் காலத்தில் சரி விவசாயிகள்னு வந்துருச்சு. அப்போ குப்தர்கள் காலத்தில் நிலங்களை எப்படி பிரிச்சிருந்தாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதான் ஆல்ரெடி பார்த்தோமே, எங்க தேசம்னு பிரிச்சிருந்தாங்க, பிராந்தியங்கள் பிரிச்சிருந்தாங்க, அடுத்து மாவட்டம் கிராமம் வந்துச்சுன்னா அது வந்து நிர்வகிக்கிறதுக்காக பிரித்ததுங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து தமிழில் சங்க இலக்கியம் பார்த்தா குறிஞ்சி, முல்லை, மருது அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ சேத்ரா அப்படின்னு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை சேத்ரான்னு சொல்கிறாங்க. கிலா அப்படிங்கிறத தரிசு நிலம்ன்றதை சொல்கிறாங்க. அப்ரஹதாங்கிறது வனம் அல்லது காட்டு நிலங்களை சொல்கிறாங்க. பஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது கபத சரகாங்கிறது மேய்ச்சல் நிலத்துக்கு அப்படி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். வணிகமும் வர்த்தகமும், இது வந்து வணிகம் பண்ணுறதுக்கு 2 பிரிவுகள் வந்து இருந்திருக்கு. ஒன்று ஒரே இடத்துல இருந்து பண்ணுறது, இன்னொன்று இந்த பல்வேறு இடங்களுக்கு போய் வந்து வணிகம் செஞ்சுட்டு வரவங்க. இந்த மாதிரி வந்து 2 குரூப் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தவங்க பேர் ஸ்ரேஸ்தி, இன்னொருத்தவங்க பேர் சார்த்தவாகா. சரிங்களா? அந்த ஸ்ரேஸ்திங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்கிறாங்க. இந்த சார்த்தவாகாங்கிறவங்க பல்வேறு இடங்களுக்கு போய் வணிகம் செஞ்சுட்டு வரவங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஸோ குப்தர்களோட காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனது வந்து யாருங்க? முதலாம் குமாரகுப்தர். ஸோ ஆண்டு காலம் வந்து அதாவது நூற்றாண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் அது வந்து தலை தோங்கியிருக்கு. சரிங்களா? எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு? 5லேருந்து 6 வரைக்கும். சரிங்களா? அடுத்து கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் ரொம்பவே வந்து சிறப்பாக திகழ்ந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது நாலந்தாவில் வந்து ரொம்ப முக்கியமாக எதை வந்து பாடமாக வச்சு பரப்பியிருக்காங்க அப்படின்னா பௌத்தத்தை. சரிங்களா? பௌத்த தத்துவத்தை. சரியா? சரி, அடுத்தது இதில் வேறு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா யோகா, வேத இலக்கியம், மருத்துவம், இது எல்லாத்த பற்றியுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் யுவான் ஸ்வாங் அப்படிங்கிற ஒரு பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். யார்? யுவான் ஸ்வாங் அப்படிங்கிற ஒருத்தவர். சரிங்களா? அடுத்தது அந்த கட்டடத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இதை யார் வந்து டெமாலிஷ் பண்ணாங்க, யார் வந்து இதை வந்து அழிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. ஸோ இதை வந்து பின்னாடி நம்ம படிப்போங்க, இவர் யார் என்னங்கிறது எல்லாமே. பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவரோட தலைமையில் துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அழித்து தரமட்டம் ஆக்கியிருக்காங்க. இதை வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்கு, உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது குப்த காலத்தில் ஹீனர்கள் வந்து ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ யார்? ஸ்கந்தகுப்தருக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்ருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாடோடி பழங்குடியினர் பிரிவை வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து யாருக்கே வந்து அச்சுறுத்தலாக இருந்திருக்காங்கன்னா அட்லாண்டாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும், அதாவது இந்த ஹீனர்களோட தலைவர் வந்து அட்டில்லாவோட தலைமையில் இந்த ரோமாபுரி, கான்ஸ்டான்டின் நோபல், இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க எப்படி இருந்திருக்காங்க, இந்த ஹீனர் அப்படிங்கிற பிரிவினர் வந்து கான்ஸ்டான்டின் நோபலுக்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேரச்சத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்க. இவங்களில் ஒரு பிரிவினர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ஹீனர்கள். இவங்களோட தொடர்புடையவங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய ஆசியா வழியாக நம்ம எங்கே வந்துட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து புகுந்துடுறாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லை சைடு இருக்கும் இல்லைங்களா, எல்லை கோடுகளில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு எல்லாமே ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கந்தகுப்தரை வந்து தோக்கடிச்சு மத்திய இந்திய பகுதிகளில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஊடுருவிட்டாங்க. சரிங்களா? அப்போ
அப்போது இந்த குரூப்புக்கு வந்து தலைவராக யார் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தோரமானர். சரிங்களா. ஆனால் ஸ்கந்தகுப்தர் வந்து யாருங்க, மிகிரகுலருக்கு தானேங்க வந்து கப்பம் கட்டிகிட்டு இருந்தாருன்னா அந்த மிகிரகுலரோட அப்பா தான் யார், இந்த தோரமானர் அப்படிங்கிறவர். சரிங்களா. ஸோ அடுத்து இவருக்கு அடுத்து தான் யார் வந்திருக்கா, அந்த மிகிரகுலருங்கிறவர் வந்து வந்திருக்காரு. இது அடுத்து இவங்களோட முடிவு வந்து எப்போ வருது அப்படின்னா இந்த மாலவத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த யசோதர்மன்கிறவர் தான் இவங்களை தோக்கடிச்சு இவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வராரு. சரிங்களா. ஓகேங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட நாணய அமைப்பு. ஸோ இந்த குப்தர்களில் வந்து நாணய அமைப்பு முறை, நாணயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, இந்த நாணய அமைப்பு முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறதுங்கிறது வேறு. ஸோ இதை பண்ணவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா குஷானர்கள்ங்கிறவங்களுக்கு நாணய அமைப்பு முறை வந்து இருந்திருக்கு. அவங்கள பார்த்து தான் சமுத்திரகுப்தர் வந்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணியிருக்காரு, இதை வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா. ஸோ தங்க நாணயங்களை, அதாவது குப்தர்களோட பொற்காசுகளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தினாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகேங்க. ஸோ அடுத்து வந்தோம் அப்படின்னா ஸோ குப்தர்கள் காலகட்டத்தில் அவங்க உலோக தொழிலையும் சுரங்க தொழிலும் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதோட ஒரு எடுத்துக்காட்டாக தான் நமக்கு வந்து இந்த மெக்ராலி இரும்பு தூண் வந்து இருக்குது. சரிங்களா. சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா தந்தை வழி சமூகமாக வந்து இருந்திருக்கு. மனுவின் சட்டங்கள் எல்லாமே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்திருக்கு. இப்போ ஒருத்தவங்க ஒரு லேடி இருக்காங்கன்னா அந்த லேடி வந்து தந்தை அல்லது கணவன் அல்லது மகன் இவங்களோட பாதுகாப்பில் தான் இருக்கணும், யாரையாவது சார்ந்து தான் இருக்கணும். அந்த மாதிரி கட்டமைப்பு தான் வந்து இருந்திருக்கு. உடன்கட்டைங்கிறது வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அதாவது சதி அப்படிங்கிற நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆல்ரெடி. ஸோ அது எல்லாமே என்னவாக இருந்திருக்கு, நடைமுறையில் தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்தது மதம், இந்த மாதிரி சமயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ரொம்பவே எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அந்த சமுத்திரகுப்தர் வந்து என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், வேத காலங்களில் இருந்ததை மறுபடியும் எதை கொண்டு வந்தார், குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகம். இந்த குதிரை பலியிடும் வேள்வின்னு படித்தோம் இல்லைங்களா, அதோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம். ஸோ இதை வந்து மறுபடியும் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. இவருக்கு அடுத்து குப்தர்களில் இதை யார் வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ தன்னோட ஆட்சியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குதிரையை ஓட விட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு குப்தர்களில் செஞ்சது சமுத்திரகுப்தர். இவரை தொடர்ந்து அடுத்து யார் செஞ்சாங்க அப்படின்னா இவரோட பேரனான குமாரகுப்தர் வந்து செஞ்சுருக்காரு. சரிங்களா. சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பீரியடில் வந்து என்ன ஆகுதுன்னா பௌத்தம் வந்து ஹீனயானம் மகாயானம்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக வந்து உடையுது. சரிங்களா. அடுத்தது கலையும் கட்டிடக்கலையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கோயில்களில் ஃபஸ்ட் டைம் கட்டியவங்க யாருன்னா இந்த குப்தர்கள் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்தது வந்து பாறை குடைவரை கோவில்கள். இவங்க பீரியடில் ஃபேமஸாக வந்து கட்டப்பட்டது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரிங்கிறது எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. சரிங்களா. அடுத்தது இதெல்லாமே வந்து திராவிட பாணிகளை வந்து ஒத்துருக்கு. சரிங்களா. எந்த பாணிகளை ஒத்துருக்கு, திராவிட பாணிக்கூறுகளை ஒத்துருக்குது. அடுத்தது உலோக சிற்பத்திற்கு வந்து எதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி உயரமுள்ள புத்தரோட செப்பு சிலையையும் சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பமும். சரிங்களா. இதுக்கு வந்து இந்த 2ஐயுமே வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்தது ஓவியங்களுக்கு வந்து எதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களையுமே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது இலக்கியம். ஸோ ஆல்ரெடி இலக்கிய சான்றுன்னு சொல்லிட்டு முன்னாடியே கொஞ்சம் படிச்சிருக்கோம். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இலக்கியம் அப்படின்னா அதை எழுதுறதுக்கு முதல் என்ன தேவை, மொழி அப்படிங்கிறது தேவை. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் பேசுகிறதுக்கு ஒரு மொழியாகவும் அலுவலர்கள் அலுவலக மொழிக்கு ஒரு மொழியும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வேடிக்கையாக இருக்குல்ல. ஸோ மக்கள் பேசப்படக்கூடிய மொழி வந்து என்னென்னா பிராகிருதம். ஸோ அலுவலகத்தில் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஸோ வந்து மேல்குடி மக்கள் அந்த அலுவலகத்தில் இருக்கவங்க இவங்க மட்டும்தான் என்ன பண்ணாங்க, சமஸ்கிருதம் வந்து பேசுவாங்க. அவங்க மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மக்களுக்கு வந்து வெறும் பிராகிருதம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. சரிங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். அடுத்து பாணினி அப்படிங்கிறவர் எழுதுனது வந்து அஷ்டத்யாயி அப்படிங்கிறது. அடுத்து பதஞ்சலிங்கிறவங்க எழுதுனது மகாபாஷ்யம். ஸோ இது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் எழுதுனது சந்திர வியாகரணம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல். சரிங்களா. அடுத்து காளிதாசர் எழுதுனதில் ரொம்ப ஃபேமஸான நாடக நூல்ங்கிறது சாகுந்தலம்ங்கிறது நமக்கு தெரியும். வேறு என்னென்ன எழுதியிருக்காருன்னா மாளவிகாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிறதெல்லாமே இவர் எழுதியிருக்காரு. வேறு சில சிறப்புமிக்க நூல்கள் இவரோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இது எல்லாமே யார் எழுதுனது தான், காளிதாசர் எழுதுனது தான்.
ஸோ அடுத்தது கணிதம், வானியல், மருத்துவம். இதில் வந்து குப்தர்களோட காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூஜ்ஜியத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த குப்தர்களோட காலத்தில் தான். அடுத்து வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரியபட்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தன்னோட நூலான சூரிய சித்தாந்தால அவர் வந்து சூரிய சந்திர கிரகணங்கள், அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. பூமி தனது அச்சில் சுழல்கிறதையும் வந்து இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவில் முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் வந்து இவர் தான், இதை சொன்னது இவர் தான். சரிங்களா? அடுத்தது மருத்துவத்துறையில் தன்வந்திரி வந்து என்னவா இருந்தார், ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து அந்த நவரத்ன அமைச்சர்களில் இருந்திருக்காரு இல்லைங்களா. ஸோ இவர் வந்து என்னதுங்க, மருத்துவத்தில் நிபுணர், ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது சாரக்கர் அப்படிங்கிறவரும் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். அடுத்து சுசுருதர் இருக்கார் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவருங்க. குப்தர் பீரியடில் சுசுருதருங்கிறவர் வந்து அறுவை சிகிச்சை செயல்முறையை வந்து என்ன பண்ணியிருக்காரு, விளக்கியிருக்காரு. ஸோ இதை பற்றி விளக்குனா முதல் இந்தியர் இந்த சுசுருதர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து அவ்வளோதாங்க, குப்தர்களோடது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து வர்தன அரசு வம்சம் வரும், இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக குப்தர்கள் ஃபுல்லாக படித்தாச்சு. ஸோ அந்த அரசர்கள் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கோர்வையாக ஜாலியாக வந்திருக்கும். ஸோ இந்த அரச கட்டமைப்பு வரும்போது தான் நிறையா படிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1.5 பேஜ் தான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கதை மாதிரி தான் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான 1 மார்க்ஸ் எல்லாமே பாட புத்தகத்தை படிச்சுட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ஃபுல்லாக நானே கொடுத்துட்ருக்கனால ஒரு ப்ராக்டிஸுமே நீங்கள் பண்ணுறதே கிடையாது. மார்க்ஸும் வந்து ரொம்பவே லோவாக தான் வந்துட்டுருக்கு நிறையா பேர்கிட்ட. ஸோ படிக்கிறீங்க, 1 மார்க்ஸும் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இன்னையிலேருந்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.